எல்லா விஷயங்களுமே இப்போ நமக்கு கடத்தப்படுகிறதுங்களா? அப்போ இந்த நாலேட்ஜ் வந்துட்டு ஒவ்வொரு ஜெனரேஷனாக வந்துட்டு அடுத்தடுத்து கடத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பதிவு செய்கிறோம். அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். ஸோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் யுவல் ஹராரி இதை தான் வந்து சொல்றாரு. அதாவது மனித சமூகத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நாம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அதை கடத்துறோம் அப்படின்னு. ஸோ அதில் புத்தகத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு புத்தகம் இருக்கிறனால நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு பிறக்கிற குழந்தை ஒரு 4, 5 வயசுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,000 வருடங்களாக இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்கள்ல அதனோட 10 வயசுக்குள்ளேயே வந்து கற்றுக்க முடியுது. வேற எந்த ஸ்பீசிஸ்க்குமே இந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது. மனித சமூகத்துக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம்னா நாலேஜை நாம் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து கடத்துறோம். யூ கான் ட்ராவல் த வேர்ல்டு அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ புக் படிக்கிறதுனால வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஆனால் ஒரு புக் படிக்கிறது மூலமாக அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே நமக்கு கிடைக்குது.